நான் சொல்ற இந்த வாட்டர் பேஸ் சீரமை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புதிய முடி வளர்ந்து முடி கொட்டாம ஸ்ட்ராங்கா இருக்கும். 4 மாசத்துக்கு முன்னாடி என்னோட முடி இப்படிதான் இருந்ததுங்க. ரெகுலரா டயட்டும் ஹோம் ரெமடியும் ஃபாலோ பண்ணனால தான் இந்த அளவு வளர்ந்துருக்கு. வாங்க இந்த சீரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு 250 ml வாட்டர், 2 ஸ்பூன் ரோஸ்மெரி உங்க முடியை ஸ்ட்ராங்கா வளர வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், புதிய முடியை வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி ரைஸ்லயும் நிறைய சத்து இருக்கு நம்ம முடிக்காக, அதனால அதையும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. முடி கருமையா இருக்க கருஞ்சீரகம், முடி சாஃப்டா இருக்க அலோவேரா ஜெல் அதையும் நல்லா ஆட் பண்ணி ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா எசன்ஸ் எல்லாமே வாட்டர்ல இறங்கிடும். அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 வீக் வரை ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். இதை வந்து டெய்லியும் நைட்ல அப்ளை பண்ணுங்க. ஹேர் வாஷ் பண்ண தலையில அப்ளை பண்ண போறீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை. இதே நீங்க ஆயில் வச்ச தலையில நைட்ல அப்ளை பண்றீங்களா அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஸ்கேல்ப்புக்கு ஒரு 10 இருந்து 15 டிராப் விட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. பாட்டம்லயும் அப்ளை பண்ணுங்க. ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு குறையுங்க.